ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து முருகரோட மெசேஜ் பார்க்குறோம். இது ஒரு ஷார்ட் ரீடிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா இன்ட்யூஷனில் வந்துட்டு இருந்தது, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகர் மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறாருன்னு பார்க்கலாம், என்ன பிளெஸிங்ஸ் தராருன்ட்டு. சரியா? அதே மாதிரி எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸும் இருக்குது. உங்கள் மனசில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் முருகர்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன மெசேஜ் கொடுக்குறாரு உங்களுக்கு, முருகர் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு அவரோட பக்தர்களுக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே, இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடியே கமெண்ட்டில் முருகருக்கு வந்து தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவா, எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ முருகரை அப்படி சொல்லி அவருக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முருகர் என்ன மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு இன்னைக்கு ஸ்பெஷல்? இந்த ரீடிங் பார்க்குற செல்லங்களே கமெண்ட்டில் வந்து அவருக்கு தேங்க் பண்ணிட்டீங்களா? ஒரு லைக் கொடுங்க. இதை லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேன்றது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். சரி, என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது, எங்களுக்கு இது இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃபர்கிவ்னஸ். ஒரு சிலர் நீங்கள் வந்து பார்க்குறவங்க யார் மேலேயே ரொம்ப கோபமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாரும் வந்து பாஸ்ட்லேயும் சரி கரண்ட்லேயும் சரி உங்களோட அந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், இல்லைன்னா உங்களோட கொலீக்ஸ், இல்லை உங்கள் பாஸ், யார் மேலேயோ, இல்லைன்னா உங்களோட நெருங்கின சொந்தம், ஒரு சிலர் வந்து லவ்வர்ஸாக கூட இருக்கலாம், ஒரு சிலர் வந்து கணவன் மனைவியாக கூட நீங்கள் இருக்கிறவங்க பார்ப்பீங்க. அவங்க செஞ்ச அந்த அந்த விஷயத்தை மறக்க முடியல, அவங்கள மறக்க மாட்டேங்கிறீங்க, மன்னிக்கவும் மாட்டேங்கிறீங்க. அதனால் ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க வேண்டும். சரியா? அப்புறம் வந்து சிச்சுவேஷன் கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு உங்களோட சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு டஃப்பான சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா இது சீக்கிரமே மாறும், கவலைப்படாத, யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிறாரு. சிச்சுவேஷன் சீக்கிரம் மாறும். உங்கள் மனசில் அவங்கள பற்றின ஒரு இறுக்கமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுருக்கீங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்க. அதனால தான் அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. ரிமைன் பாசிட்டிவ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த சிச்சுவேஷன் மாறணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த கட்டம் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு? ரிமைன் பாசிட்டிவ். ஏஞ்சல் கார்டில் எடுத்தேன் நான், முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு ஏஞ்சல் மெசேஜில் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துட்டாரு. இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜ், முருகரோட மெசேஜ். உங்கள் ஆழ்மனதில் இருக்க அந்த விஷயங்களை நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அப்போது உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இந்த சிச்சுவேஷன் ரொம்ப டஃப்பாக, ஏதோ ஒரு சூழ்நிலை மாறவே இல்லை இன்னும், முருகா எப்போ மாறும், எப்போ எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், நடக்கும், அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, இல்லைனா ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், அந்த மாதிரி நீங்கள் என்ன கரண்ட்டில் அந்த லேகிங்கில் இருக்கீங்களோ அதுக்கான சொல்யூஷன் அழகாக கிளியராக கொடுத்துட்டார். ரொம்ப அடிக்கடி வந்து கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி அந்த நம்பிக்கை, ட்ரஸ்ட் எல்லாம் இல்லாமல் அப்படியே குறைஞ்சி போகுது. அதனால் ரிமைன் பாசிட்டிவ்னு சொல்கிறார். தொடர்ந்து வந்து நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படிங்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் உன் இஷ்டம், இது நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்னோடய இஷ்டம் அப்படின்ட்டார். இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. நான் 3 கார்டு எடுக்கணும்னு நினச்சேன். மூணு கார்டில் எனக்கு மெசேஜ் வரணும்னு நான் இன்ட்யூஷனில் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி 3 கார்டில் கொடுத்துட்டு அடுத்த கார்டு சரி நம்ம எதாவது பார்க்க முடியுமா, ஏதாவது மெசேஜ் வச்சுருக்காரான்னு பார்த்தா அதுக்கப்புறம் இட்ஸ் அப் டு யூ.
இதில் 2 விதமான மீனிங் வருது. உன்னோட பிரச்சனைக்கு இதுதான் சரியான கிளியரன்ஸ், இதுக்கு மேலே நீ தான் முடிவெடுத்துக்கணும், அதுக்கப்புறமா உன் கையில் தான், அதுக்கப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ எதையும் வந்து ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே உங்களுக்கு வந்து முருகர் அற்புதமாக உங்களுக்கான அந்த கைடன்ஸை கொடுத்துட்டாரு. இப்போ நான் இந்த ரீடிங் எடுக்கிறேன், எனக்கு தொடர்ந்து கால் பண்ணுறாங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கால் பண்ணேன், அது கால் பண்ணுறதுக்கான நம்பர் இல்லை, ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது இல்லை. இந்த லேகிங் யாருக்காவது இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் ப்ரைவேட் ரீடிங் கூட எடுத்து பார்த்துக்கோங்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் ஏன்னா வேர்ல்டில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் என்கிட்ட எந்த டைமில் வேணாலும், இப்போ நாங்கள் வந்து இப்போ யூஎஸ்லேருந்து பண்ணுறீங்க, யூகேலேருந்து பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் அதுக்கப்புறம் நம்மளோட அந்த டைமிங்கில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்க்கலாம். உங்களுக்கு முருகர்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. இதில் 2 பைல் வைக்க போகிறேன். சரியா? ஃபர்ஸ்ட்டு பைல் செகண்ட் பைல். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு குருமார்கள் ஆசீர்வாதம் செய்து தரப்பட்ட எனர்ஜைஸ்டு ரேக்கி கிறிஸ்டல்ஸ் அவைலபிளில் இருக்குது. யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து அதுக்கான அந்த இது வந்து வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க அப்படின்னாலும் இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த டூல், உங்களுக்கு அந்த ஹீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டூலாக இதை நாங்கள் எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறோம். ரேக்கி ஹீலிங் செய்து தரப்படுகிறது. அதே மாதிரி இது வந்து குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் வாங்குறதுனால குரு அருள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு குரு கிட்ட நீங்கள் ஒரு பொருளை வந்து ப்ளஸ் பண்ணி அவங்க கையால் வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பவர் பல விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ப்ளஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பைலுக்கு வந்து மயிலிறகு, செகண்ட் பைலுக்கு இந்த ஒயிட் ஃபெதர். ஓகேவா? சரி, ரெடியா? பார்த்துடலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு முருகர் என்ன ஆன்சர் கொடுக்குறாரு? ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்காக, இது வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலர் நினச்சிருக்கலாம் ரீயூனியன் அந்த மாதிரி. அதே மாதிரி வேறு ஊருக்கு நீங்கள் வந்து ஜாப் கிடைக்குமா, வெளியூருக்கு போகிறது, ஷிஃப்டிங் ஆகிறது, அந்த மாதிரி சம்திங் ஏதோ இருக்குது, அது ரிலேட்டடாக கேட்டிருக்கீங்க. பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பைல் 2 இந்த ஒயிட் ஃபெதர் சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? கண்டிப்பாக. இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் வந்து திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லைனா குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி ஏதோ சம்திங், அதே மாதிரி ஒரு மணி ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும் ஜாப்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஏதோ அந்த மாதிரி கேட்குறீங்க, கண்டிப்பாக நடக்கும். ஹாப்பியா? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் ரீடிங், ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இப்போ இந்த ரீடிங் எடுக்கும்போது எத்தனை கால்ஸ் வருது பாருங்கள். நான் கால்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அதனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் ஃப்ரீ ஆகிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.